Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen பார்க்குற அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொல்லுக்கட்டை பார்க்க போறோம். பூரண பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஹெல்தியான முறையில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹெல்தியான பூரண ரெடி பண்ணிடலாம். பூரண செய்ய நான் இன்னைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரி வந்து 1/4 கப், வறுத்த வேர்க்கடலை வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். வால்நட் வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். பாதாம் ஒரு 1/4 கப், பிஸ்தா ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். உலர் திராட்சை ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதே அளவு 1/4 கப் அளவு வந்து துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வறுத்துக்கலாம். லைட்டாக பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. 2 நிமிஷம் போதும், ரொம்ப நேரம் வேணாம். இப்போ இது கூடவே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க திராட்சை, அது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சிக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தால் போதும். இப்போது இதிலே ஈரப்பதம் இருக்குது. லைட்டாக வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு வந்து டேஸ்ட்டுக்காக தேன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேன் கிடைக்கலனா சக்கரை பாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போது நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் வந்து இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினது. இடியாப்ப மாவு, கொல்லுக்கட்டை மாவு, அரிசி மாவு எதில் செஞ்சாலும் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு பார்த்திங்கன்னா கையை வச்சு அழுத்தினா இந்த மாதிரி இறங்கணும், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நமக்கு கொல்லுக்கட்டை செய்ய மாவும் ரெடி ஆகிடுச்சு, பூரணமும் ரெடியாக இருக்குது. இப்போ கொல்லுக்கட்டை பிடிச்சிடலாம். இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்க அச்சில் செய்கிறேன். இப்போ இதில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. 1 சைடு வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுங்க. அதே போல் இந்த சைடும் மாவு வச்சுக்கோங்க. சைடும் மாவு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் எடுத்து 1 ஸ்பூன் உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி அழுத்தினமா எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வெளியில் வந்துடும். இதை அப்படியே எடுத்துருங்க. அதே போல் இந்த சைடு இருக்கிறத எடுத்துருங்க. 2 சைடை வச்சு அழுத்திட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இதை வந்து மெதுவாக எடுத்துருங்க. அவ்வளோதான். இதே போல் எல்லா கொல்லுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாம். டிசைன் பிடிக்கலனா இதை அழகாக எடுத்தால் வந்துடும். இதை கூட எடுத்துடலாம். பார்க்கும் போது விசிறி மாதிரியே அழகாக இருக்கும். அவ்வளோதான். கொல்லுக்கட்டை மோதகம் சேஃபில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். எங்கிட்ட மோதகம் சேஃபில் அச்சு இல்லை, அதனால் நான் இப்போ கையிலேயே செய்கிறேன். ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா உருட்டிட்டு உள்ள ஒரு விரலை வச்சு, கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டு சுற்றி விடுங்க. இப்போ ரவுண்டாக கப்பு மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பூரணத்தை சேர்த்துக்கோங்க. பூரணம் சேர்த்து மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணோமா அழகான மோதகம் ஷேப்பில் கொல்லுக்கட்டை ரெடி ஆகிடும்.
எல்லா கொள்ளுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன். ஃப்ளவர் ஷேப்பில், அதுக்கப்புறம் ப்ளைனாக ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்கேன். மோதக மாதிரி எங்கிட்ட அச்சு இல்லை, அதனால் கையிலே பிடிச்சிட்டேன். இப்போது இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். கொள்ளுக்கட்டை வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ரொம்ப நேரம் விட்டாலும் நல்லா கல் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக 10 நிமிஷத்தில் எடுத்துருங்க. முன்னாடி எடுத்தாலும் வேகாமல் கொல கொலன்னு போயிடும். இப்போ வெளியில் எடுத்துடலாம். நல்லா டேஸ்டான கொள்ளுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொள்ளுக்கட்டை வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு கொள்ளுக்கட்டை வெடிப்பு இல்லாமல் வரணுன்னா மாவு பிசையும் போதே தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி அழகாக வந்துடும். இந்த வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே போல் வீட்டில் கொள்ளுக்கட்டை செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற அனைவருக்கும் நன்றி.